Hello friends, welcome to Hack My Career. இந்த வீடியோல நம்ம error spotting பார்க்க போறோம். First one பாத்தீங்கன்னா I have not seen him since 20 years and so I cannot say with certainty whether he is alive or dead. இது என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த பையனை 20 இயர்ஸா பார்க்கவே இல்லை, ஸோ அவன் he is live or dead தான் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எரர் என்ன எரர்னா ஆப்ஷன் ஏ தான் எரர். ஸோ சின்ஸ் தான் எரர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எரர் ஸ்பாட்டிங்கில் சின்ஸும் ஃபாரும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதில் தான் நம்மளுக்கு எரர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் 20 இயர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே சின்ஸ் வராது, ஃபார் வரும் பிகாஸ் இங்கே 20 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா எக்ஸாம்பிள் 2000 நடந்தது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபார் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எரர் ஆப்ஷன் ஏ. ஐ ஹவ் நாட் சீன் ஹிம் ஃபார் 20 இயர்ஸ் அண்ட் ஸோ ஐ cannot say with certainty whether he is alive or dead. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், many a student have passed the IIT examination. ஸோ இதில் எது எரர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹாவ் பாஸ்டு தான் எரர். ஸோ ஹாவ் பாஸ்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மெனி ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெர்பு ஹேஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் எரர். இங்கே ஹாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் மெனி ஏ வந்தனால. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா many a student has passed the IIT examination வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் எரர். Next question, newspaper told us about the events that happen all over the world. So இதில் எது எரர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு யூஸ் பண்ணணும், இவங்க டோல்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூஸ்பேப்பர் tell us about the events that happen all over the world ன்னு வரணும். பிகாஸ் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ நம்ம டெல் தான் யூஸ் பண்ணணும், இவங்க பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எரர். நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு டெய்லி ஈவெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும், இவங்க பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணனால இதுதான் நம்மளுக்கு எரர். Next question, my friend tried to tell us what has happened with him, but his words were not clear to us. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஏதோ நடந்ததை பற்றி சொல்ல வந்தான், ஆனால் எங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஹேஸை ரிமூவ் பண்ணணும் பிகாஸ் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. மை ஃப்ரெண்ட் ட்ரை டு டெல் அஸ் இதை நம்ம எடுத்துடணும். வாட் ஹேப்பன்ட் வித் ஹிம் பட் இஸ் வேர்ட் வேர் நாட் கிளியர் டு அஸ். ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு, ட்ரைடுன்றது பாஸ்ட் டென்ஸு. ஸோ நம்ம இங்கே ஹேஸை ரிமூவ் பண்ணிடணும். மை ஃப்ரெண்ட் ட்ரை டு டெல் அஸ் வாட் ஹேப்பன்ட் வித் ஹிம். ஸோ ஹேஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் answer. Next question, would you please order for tea and biscuit for all of us? So இதில் எது எரர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிகாஸ் என்னன்னா இங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்காங்க. would you please order for tea and biscuitன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஃபார் வராது. இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. would you please order tea and biscuit for all of us. ஸோ இந்த ஃபாரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஆப்ஷன் பி தான் எரர். Private credit market remains highly segmented and thus weaken power of monetary policy. So option A in emerging economies, option B the private credit market, option C remains highly segmented and option D பார்த்தீங்கன்னா weaken power of monetary policy. இதில் நம்மளுக்கு எது எரர்னு பார்க்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் எரர். ஆப்ஷன் டி என்னன்னு பாருங்க, வீக்கன் பவர் ஆஃப் மானிட்டரி பாலிசி தான் எரரு. அது ஏன் எரர்னா இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். த சப்ஜெக்ட் பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட் இஸ் சிங்குலர்.
சிங்குலர் வெர்பா இருக்குது. ஸோ நம்ம வந்து வீக்னஸ் தான் யூஸ் பண்ணணும், நாட் வீக்கன். நாட் வீக்கன், வீக்னஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ப்ரைவேட் கிரெடிட் மார்க்கெட்டுன்றது சிங்குலர் வெர்பு. ஸோ நம்ம வந்து இங்கே வீக்கன் வராது, வீக்னஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எவர் சின்ஸ் he took over the CM of the state, rate for unemployment has drastically increased. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் எரர். ஆப்ஷன் சி தான் எரர். ரேட் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் எரர். ரேட் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அது ஏன் எரர்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ரேட் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் பை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு போடணும், ஆஃப் போடணும், ஃபார் போடக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கொஷின்ஸில் எரர். எவர் சின்ஸ் he took over the CM of the state, rate of unemployment has drastically increased. Next question பார்ப்போம். The recent election campaign has been one of the most noisiest campaigns in the last decade. In the last decade. இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. The most noisiest campaigns. The most noisiest campaigns. ஏன் எரர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் சூப்பர்லேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாய்ஸியஸ்ட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த மோஸ்ட் நாய்ஸி கேம்பெயின்ஸ் தான் யூஸ் பண்ணணும், நாட் நாய்ஸியஸ்ட். நாய்ஸியஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, த மோஸ்ட் நாய்ஸி கேம்பெயின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதான் எரர், நோட் பண்ணிக்கோங்க. The recent election campaigns has been one of the most noisy campaigns in the last decade. Next question பார்ப்போம். All through the brilliant writer and lying permission prevails in all our novels. இது டி ஆப்ஷன். இது டி. இப்போ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். இது ஏன்னா இங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏ யூஸ் பண்ணணும், ஆர்டிக்கல் எரர். ஆல்தோ த பிரில்லியன்ட் ரைட்டர் எ லையிங் பெர்மிஷன் ப்ரிவைல்ஸ் இன் ஆல் ஏர் நாவல்ஸ். ஸோ ஏ யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து சின்ஸ் மோஸ்ட்லி எரர் வரும். சின்ஸை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் எரரை வந்து செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் எரர்ஸ் கொடுப்பாங்க. சின்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேரால இருக்கான்னு பார்த்துருங்க, அது கரெக்டாக சூட்டபிள் ஆகுமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எரர் பார்க்கணும். ஆர்டிக்கல்லையும் நிறையா வந்து எரர் ஸ்பாட்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டிக்கலையும் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. சின்ஸ் அண்ட் ஆர்டிக்கலை நீங்கள் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In spite of the best governmental efforts, emission of greenhouse gases and noxious chemicals remain a cause of worry. Sorry, இதான் ஆப்ஷன் ஏ. In spite of the best governmental efforts, ஏ இது வந்து ஏ ஆப்ஷன். emission of greenhouse gases வந்து பி and noxious chemicals வந்து சி. remain a cause of worry. இதில் வந்து எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. ஆன்சர் டி தான் எரர். ஏன்னா ரிமைன்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும், அவங்க வந்து ரிமைன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைன்ஸ் ஏ காஸ் ஆஃப் worry. ஸோ ரிமைன் வரக்கூடாது, ரிமைன்ஸ்ன்னு வரணும். இதுதான் இதில் எரர். You cannot change people, but you can definitely change own. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எது எரர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், யூ கேனாட் சேஞ்ச் பீப்புள் பட் யூ கேன் சேஞ்ச் டெஃபினெட்லி சேஞ்ச் ஓனுன்னு இருக்குது. இதை பார்த்தாலே ஈஸியாக இருக்குது. இதுதான் ஆன்சர். இதுதான் எரரு. பீப்புளை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் ஓனுன்னு வரக்கூடாது, யுவர் செல்ஃப் தான் வரணும். ஸோ யூன்னு சொல்கிறனால நம்ம யுவர் செல்ஃப் தான் சொல்லணும். ஸோ எரர் வந்து ஆப்ஷன் டி.
பாருங்க ஆன்சர் டி தான் எரர். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா வி யூஸ் யுவர் செல்ஃப் நாட் ஓன். ஓன்னுன்றது வரக்கூடாது, யுவர் செல்ஃப். ஏன்னா யூன்ற பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நம்ம வந்து யுவர் செல்ஃப் தான் சொல்லணும். ஸோ ஓன் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the company has appointed consultants to help them increase its revenue and improve its financial position. ஸோ என்னென்னா கம்பெனி வந்து கன்சல்டன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க டு இன்க்ரீஸ் ரெவன்யூக்காண்டியும் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷனுக்காண்டியும் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். கம்பெனி வந்து ஒரு சிங்குலர். ஸோ கம்பெனின்றது சிங்குலர். ஸோ நம்ம வந்து இட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும், நாட் தெம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க தெம்முன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். கம்பெனின்றது ஒரு சிங்குலர் தான். ஸோ நம்ம இங்கே இட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும், தெம் யூஸ் பண்ணக்கூடாது. Company has appointed consultants to help it increase its revenue and improve its financial position. ஸோ இதுதான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். The governments and business houses must reduce its own energy use and promote conservation to their citizens and employees. இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம தேர் தான் யூஸ் பண்ணணும். இட்ஸ் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம தேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், த கவர்மெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஹவுசஸ் மஸ்ட் ரெடியூஸ் இட்ஸ் ஓன் எனர்ஜி யூஸ்ன்னு இருக்குது. இங்கே கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஹவுசஸ்ன்னு 2 சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, தேர் யூஸ் பண்ணணும். தேர் யூஸ் பண்ணணும். இதே வெறும் கவர்மெண்ட்னா இட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 2 நம்ம சொல்லியிருக்கனால 2 சப்ஜெக்ட் வந்திருக்கனால நம்ம இங்கே தேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the cost of the new machines is likely to be so high as 10 times the existing ones. இதில் எது எரர் பார்த்தீங்கன்னா இது ஈஸியான ஒன்று. ஆப்ஷன் 3 தான் எரர். ஏன்னா இங்கே ஸோ வரக்கூடாது. ஸ்ட்ரக்சர் வந்து பிஎஸ்ஐஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே சோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எரர். ஆப்ஷன் 2 தான் எரர். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐஎஸ் 10. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The 2 sisters shouted at one another in public. ஸோ என்னென்னா 2 சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே திட்டிக்கிறாங்க இன் பப்ளிக்கில். ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். ஏன்னா 2 sisters shouted at each otherன்னு வரணும். இங்கே ஒன் அனதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ஈச் அதர்னு வரணும். ஏன்னா 2ன்னு சொல்கிறனால நம்ம ஈச்சுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் மோர் 2க்கு நம்ம வந்து ஒன் அனதர் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டூன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஈச்சுன்னு தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஈச்சுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் 2ன்னு மென்ஷன் பண்ணனால நம்ம ஈச் அதர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். 2க்கு மேலே போயிடுச்சா நம்ம ஒன் அனதர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். The 2 sisters shouted at each other in public. No. First question பார்த்தீங்கன்னா I live on a top floor of an old house. When the wind blows, all the windows rattle. Fifth one பார்த்தீங்கன்னா no error. First வந்து I live on the top floor. Second choice வந்து of an old house. Third choice பார்த்தீங்கன்னா when the wind blows. Fourth choice பார்த்தீங்கன்னா all the windows rattle. Fifth வந்து no error. இதில் எது எரர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எதுனா ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். எரர் ஆப்ஷன் 1 தான் எரர். ஐ லிவ் ஆன் ஏ டாப் ஃப்ளோர் இதுதான் எரர்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா the article there is used before position like top bottom.
ஸோ the bottom தான் யூஸ் பண்ணணும், நாட் a bottom. ஒரு பொசிஷனை வந்து பொசிஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து டாப் பாட்டம் அந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம வந்து தான் யூஸ் பண்ணணும், நாட் ஏ யூஸ் பண்ணக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பார்த்தீங்கன்னா த பொசிஷன் வந்து பொசிஷனை மென்ஷன் பண்ணுறப்ப பொசிஷனுக்கு முன்னாடி தான் மென்ஷன் பண்ணணும், ஏ மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் எரர், ஏ இல்லை த. ஐ லிவ் ஆன் தி டாப் ஃப்ளோர். ஸோ பொசிஷனுக்கு முன்னாடி ஏ வரக்கூடாது, த வரணும். இதுதான் இதில் எரர். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், we are trying to find out the root cause of this recurring problem since the last 4 days. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 since the last 4 days. இது ஏன் எரர்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். the last 4 days denotes a period of time. so we use for last 4 days. since for last 4 days யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே since வரக்கூடாது, for வரணும், for the last 4 days. so the பீரியட் ஆஃப் டைமுக்கு மென்ஷன் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பீரியட் ஆஃப் டைம்னா த லாஸ்ட் 4 days, லாஸ்ட் 5 days அந்த மாதிரி வர்றது பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும், நாட் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வித் பாயிண்ட் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள் இன் 2000 நடந்தது, இன் 1998 அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் 4 days அந்த மாதிரி பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது 2 பாயிண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ ஃபார் வந்து பீரியட் ஆஃப் டைமுக்கு, சின்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ டோல்ட் him bluntly that he is a lazy fellow and that he had done his work very badly. ஸோ இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் எரர். that he is a lazy fellow. I told him bluntly that he is a lazy fellow and that he had done his work very badly. ஏன் இந்த ஆப்ஷன் 2 சொல்றாங்கன்னா I told him வந்து past tense, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து past tenseல இருக்கு. I told himன்றது past tense. பாஸ்ட் டென்ஸு. ஸோ நம்ம ஹீ இஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஹீ வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் எரர். ஸோ ஐ டோல்ட் him bluntlyன்றது பாஸ்ட் டென்ஸு, ஆனால் இங்கே வந்து ஹிஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ் வராது, வாஸ். ஸோ இதுதான் எரர். ஸோ ஆப்ஷன் 2 தான் எரர். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வாஸ்ன்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, Mumbai is full of tall buildings which is at one side's strength as well as weakness depending upon how one look at it. So answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் எரர். Depending upon how one look at it. ஸோ இதுதான் எரர்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன், ரீப்ளேஸ் ஹவு ஒன் லுக் அட் இட் வித் ஹவு ஒன் லுக்ஸ் அட் இட். ஸோ ஒன் லுக்குன்னு வரக்கூடாது, லுக்ஸ்ன்னு வரணும். ஸோ இதுதான் எரர். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒன் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ வித் ஒன் வி கேன் யூஸ் லுக்ஸ், டஸ் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னால நம்ம வந்து ஒன் வரப்ப லுக்ஸ், டஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஒன் வரனால நம்ம வந்து லுக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் ஹவு ஒன் லுக்ஸ் அட் இட் அப்படின்னு யூஸ் பண்ணணும், இங்கே லுக் வரக்கூடாது. Next question, I am fully aware that my boss is one of those who is totally dedicated to work and proper discipline. No error. Fifth one வந்து no error.
I am fully aware that my boss is one of those who is totally dedicated to work and proper discipline. இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 3. ஆன்சர் 3. Who is totally dedicated. Who is totally dedicated. So, explanation பாருங்க. Replace who is totally dedicated with who are totally dedicated. Is வரக்கூடாது, are வரணும். So, நம்ம இதுதான் error. Who is வரக்கூடாது, who are totally dedicated. So, I am fully aware that my boss is one of those who are totally dedicated to work and proper discipline. So, இதுதான் இந்த சென்டென்ஸுக்கு error. So, option 3 தான் correct answer. These companies have been asked to furnish their financial details and information about its board members. So, these companies have been asked on the A to furnish their financial details, B and information about on the C its board members, D E வந்து no error. இதில் எது எரர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா D, ஆப்ஷன் D தான் எரர். இட்ஸ் போர்ட் மெம்பர்ஸ் தான் எரர். அது என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா the subject these companies is plural. ஸோ ஆன்சர் வந்து their board members-ன்னு வரணும். இங்கே வந்து இட்ஸ் போர்ட் மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D தான் எரர். ஸோ தேர்னு யூஸ் பண்ணணும், இங்கே இட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the scheme which will be launched during the next 2 years require an additional investment of 100 crores. ஸோ இதனால எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆன்சர் சி. எக்ஸ்பிளனேஷன் வந்து requires an additional investmentன்னு வரணும். இங்கே வந்து requireன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ requiresன்னு வரணும், இங்கே requireன்னு கொடுத்தனால ஆப்ஷன் சி தான் எரர். Next question. We have taken on the responsibility of arranging the required training and supervise the new staff. So, A, B, C, Dல எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் D. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் த நியூ ஸ்டாஃப்னு யூஸ் பண்ணணும், இங்கே சூப்பர்வைஸ் த நியூ ஸ்டாஃப்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்வைசிங்னு வரணும். ஸோ ஆப்ஷன் D தான் ஆன்சர். We have taken on the responsibility of arranging the required training and supervising the new staff. So, error வந்து option D. Next question பார்த்தீங்கன்னா the details of the scheme. A வந்து details of the scheme which will be made clearly to the public by the end of the financial year. ஸோ ஏபிசி இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. வில் பி மேடு கிளியர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து வில் பி மேடு கிளியர்னு யூஸ் பண்ணணும். இங்கே வந்து வில் பி மேடு கிளியர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் எரர். த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வில் பி மேடு கிளியர்னு யூஸ் பண்ணணும், கிளியர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the government is planning to sanction grants to pharmaceutical companies for inventing new treatments for diseases about malaria and tuberculosis. ஸோ A, B, C, Dல எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் D. ஆப்ஷன் D தான் எரர். எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ரீப்ளேஸ் டிசீசஸ் அபவுட் மலேரியா அண்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
அபோட் வராது, லைக் வரும். டிசீசஸ் லைக் மலேரியா அண்ட் டியூபர்குலோசிஸ். ஸோ டிசீசஸ் அபோட் வராது, லைக் மலேரியா அண்ட் டியூபர்குலோசிஸ்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் the country in 2008 is doubled the received in 1997. So ABCDல எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ரீப்ளேஸ் டபுள்டு தி ரிசீவ்டு இன் 1997 கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்ட் ஆன்சர் எப்படி வரணும்னா ட்வைஸ் டு தட் ரிசீவ்ட் இன் 1997 வரணும். டபுள்டுன்னு வரக்கூடாது, ட்வைஸ் டூன்னு வரணும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அண்ட் வந்து அது எரர். டபுள்டுன்னு வரக்கூடாது, ட்வைஸ் டூன்னு வரணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. As soon so he came home, he showered and got ready to go out again. A பார்த்தீங்கன்னா as soon so, B ஆப்ஷன் B வந்து he came home, C வந்து he showered and got, D வந்து ready to go out again. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் எரர். ரீப்ளேஸ் as soon so with as soon as. ஸோ as soon so வராது, as soon as வரும். ஸோ இதுதான் எரர். ஸோ வராது, as soon as வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் எ பாடி இஸ் கம்பேரிட்டிவ்லி லோயஸ்ட் வென் இட் இஸ் எ ரெஸ்ட் அண்ட் இஸ் தஸ் ஆப்டிமம் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கொஸ்டினில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் எரர். எ பாடி இஸ் கம்பேரிட்டிவ்லி லோயஸ்ட் வென். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வராது, லோ வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் எரர். பாடி இஸ் கம்பேரிட்டிவ்லி லோன்னு வரணும். ஸோ அவங்க லோயஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோயஸ்ட் வராது, லோ வரும். Next question. Changed social setting demands the schools to teach moral and social values along with academic skills. So இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் எரர். ரீப்ளேஸ் among with the academic skills with along with. amongன்னு வராது, alongன்னு வரும். along with the academic skillsன்னு வரணும். இவங்க among withன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எரர். among வராது, along with academic skills. Changed social setting demands the schools to teach moral and social values along with academic skills. ஸோ among வராது. Next question பாருங்க. Wholesome strategic planning was the focus as the firm managed through a difficult period a couple of years ago. ஸோ இதில் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் எரர். த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. த சென்டென்ஸ் ஷோஸ் தி பாஸ்ட் டைம். ஸோ தி ஆன்சர் த firm managed through a difficult period. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. மேனேஜ் த்ரோ ஏ டிஃபிகல்ட் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேனேஜ்டு வராது, மேனேஜ்டுன்னு வரும். ஸோ ஏன்னா இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டைமை காட்டுது. ஸோ மேனேஜ்டுன்னு வரும். இங்கே மேனேஜ்னு கொடுத்தனால ஆப்ஷன் சி தான் எரர். ஸோ த firm managed through a difficult period. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ரீசென்ட்லி இம்போஸ்டு ட்ரெஸ் கோட் in the university has enraged the students who will be going on strike since tomorrow.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ சின்ஸ் வராது, ஃப்ரம் வரும். ஆன் ஸ்ட்ரைக் ஃப்ரம் டுமாரோ. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் ஃப்ரம் டுமாரோ. நீங்கள் எரர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சின்ஸில் தான் எரர் வருது. இந்த ஒரு சென்டென்ஸில் சின்ஸ் இருக்குன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் அங்கே சின்ஸ் வருமா இல்லையான்னு. ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ஸ் வராது, ஃப்ரம் வரும். ஸோ the recently imposed dress code in the university has enraged the students who will be going on strike from tomorrow. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது சின்ஸ் இருக்கா, அந்த வேர்டு இருந்துச்சுன்னா அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சென்டென்ஸில் சின்ஸ் வராது. The Reserve Bank of India's decision to waive ATM charges have put banks in a difficult position. ஸோ ஏ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் டெசிஷன், பி வந்து ஆப்ஷன் பி வந்து டு வேவ் ஏடிஎம் சார்ஜஸ், சி வந்து அவ் புட் பேங்க்ஸ், டி வந்து இன் ஏ டிஃபிகல்ட் பொசிஷன். இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் எரர். ஆப்ஷன் சி தான் எரர். ஹாவ் புட் பேங்க்ஸ் தான் எரர். இது ஏன் எரர்னா இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். த சப்ஜெக்ட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் டெசிஷன் வந்து சிங்குலரில் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஹேவ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் எரர். இங்கே ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Bharatpur is transforming into India's most fastest growing bird sanctuary, attracting thousands of rare migrating birds from Europe and Siberia. ஸோ இது 4 ஆப்ஷனில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் எரர். ஆப்ஷன் பி தான் எரர். இந்தியாஸ் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேர்ட் சென்ச்சுரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 டபுள் சூப்பர்லேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டும் வருது, ஃபாஸ்டஸ்ட்டும் வருது. ஸோ ஒரு சூப்பர்லேட்டிவ் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் இவங்க வந்து டபுள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் எரர். ஸோ பாருங்கள், தே யூஸ் டபுள் சூப்பர்லேட்டிவ். ஸோ அதுதான் எரரு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்னு யூஸ் பண்ணணும். இவங்க மோஸ்ட்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. 2 சூப்பர்லேட்டிவ் எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் வராது, அதுதான் எரர். Next question. Angered over the delay in giving compensation, the factory workers shouted slogan against the president when he reaches the officer. So answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் எரர். ஆப்ஷன் டி தான் எரர். when he reaches the officer தான் எரர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஷோஸ் த பாஸ்ட் டைமில் ஷோ ஆகுது. ஸோ நம்ம வந்து ரீச்சடு தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டைம்னால நம்ம ரீச்சடு தான் யூஸ் பண்ணணும், ரீச்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாஸ்ட் டைமில் ஷோ ஆகுது, ஆனால் இவங்க வந்து ரீச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ரீச்சடுன்னு பாஸ்டில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஃபோர் இ பிகமிங் the chief pilot in the aviation services, he had undergone rigorous training for 8 years. ஸோ இது எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எரர். ஆப்ஷன் ஏ தான் எரர். ஸோ பிஃபோர் இ பிகமிங்னு கொடுத்துருக்காங்க, பிகேம்னு வரணும். பிகேம்னு வரணும், இவங்க பிகமிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எரர். சீஃப் பைலட்டாக வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து 8 years ட்ரைனிங் அட்டன் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகமிங் வரக்கூடாது, பிகேம்னு வரணும். அதான் இந்த சென்டென்ஸில் எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். we build the roof with a steep slope so that the rainwater could slide off easily. இதில் எது எரர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எரர். ஆப்ஷன் ஏ தான் எரர். ஸோ என்னென்னா BUILTன்னு வரணும், இவங்க பில்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எரர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் செக்ஷன் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஸ்டாட்டிக் ஜிகே செக்ஷன் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.